இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். வணக்கம் நண்பர்களே. செரிமான பிரச்சனை, சளி பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் இஞ்சியை அதிகம் உட்கொண்டால் வயிறு வீக்கம், வயிற்று பிரச்சனைகள் மற்றும் இதய பகுதியில் எரிச்சல் போன்றவை ஏற்படும். ஒரு நாளைக்கு 4 கிராமுக்கு மேல் இஞ்சியை சாப்பிடக்கூடாது என மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். கர்ப்பிணிகள், இரத்த கோளாறு உடையவர்கள் இஞ்சியை உணவில் சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது உடலுக்கு நல்லது என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். யாரெல்லாம் இஞ்சி சாப்பிடக்கூடாது? இஞ்சியில் இருக்கும் செரிமானத்துக்கு உதவும் சில சத்துக்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்தது அல்ல. வயிறு சுருங்குதல் அல்லது குழந்தை குறைப்பிரசவத்தில் பிறக்க அது வழிவகை செய்யும். எனவே கர்ப்பிணிகள் இஞ்சி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், பீட்டா பிளாக்கர், இன்சுலின் எடுத்துக்கொள்பவர்கள், இதய கோளாறுகளுக்கு சிகிச்சை எடுப்பவர்கள், இரத்தம் உறைதல் போன்றவற்றுக்கான மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பித்த நீர் சுரப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதால் பித்தப்பையில் கல் இருப்பவர்கள் இதை தவிர்க்க வேண்டும். முழுதாக இஞ்சியை இடிக்காமல் சேர்த்துக் கொள்வது குடலில் அடைப்பை ஏற்படுத்தும். அதனால் அல்சர் இருப்பவர்கள் இஞ்சியை தவிர்ப்பது நல்லது. இஞ்சியில் இருக்கும் நார்ச்சத்துக்கள் வயிற்றில் pH நிலையை அதிகரிக்கும். மேலும் செரிமானத்துக்கு தேவையான என்சைம்களை தூண்டியபடி இருக்கும். வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தும். இது விரைவாக உணவை செரித்துவிடும். எனவே எடை குறைவாக இருப்பவர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது. மேலும் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு தயாராக இருப்பவர்கள் இஞ்சியை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இஞ்சி அதிக இரத்தப்போக்கை ஏற்படுத்தும். இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.